என்னுடைய தேவை என் ஆத்மாவுக்குரியதாக இருக்கிறது, அது இனி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இதில் தான் உங்களை டைவெர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு உலக கூட்டம் உங்களை டைவெர்ட் பண்ணிட்டு, நீ என்ன வேணாலும் கேளு, எது வேணாலும் கேளு, உனக்கு ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தெரிஞ்சவருக்கு என்ன கலர் கார் கொடுக்கணும்னு தெரியாதா? அவர்கிட்ட போய் இன்ன கலர் கார் வேணும்னு நீங்கள் கேட்பீங்களா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி கேளுங்க, இதை பர்டிகுலராக கேளுங்க, அப்போ தான் ஆண்டவர் தருவார். எதுக்கு? அவருக்கு என்ன தெரியாதா? நமக்கு என்ன தாய் கொடுக்கணும், என்ன தகப்பன் கொடுக்கணும், நமக்கு தோலுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஆண்டவருக்கு நம்ம சுற்றி என்ன தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை டைவர்ட் பண்ண பார்க்குது. ஏன்னா உங்களை இதை கேட்க சொல்லிட்டா நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. சொல்றது புரியுதா? உங்கள் பையனுக்கு நீங்களே சொல்லுவீங்களே, இப்படி விளையாடிட்டே இருந்தால் எப்படா படிப்பேன்? ஒன்று விளையாடணும், இல்லைன்னா படிக்கணும். ஒன்று நீங்கள் உலகத்தை தேடணும், இல்லை பரலோகத்தை தேடணும். ரெண்டையும் சேர்த்து உங்களால் செய்யவே முடியாது. ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவே முடியாது. புதிய திராட்சரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றவே முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடையதான ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன், உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்க பரலோகம் போதுமானதாக இருக்கிறது. The heavenly government will give whatever you need. அதை அனுபவித்தவன் என்கிறதான முறையில் பிராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை 33 வருஷத்துக்கு முன்பாக கரங்களை பிடித்தேன். ஒரு நிமிஷம் கூட இயேசு எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது. 33.5 வருஷமும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். என் தேவைகள் அத்தனையும் சபை என்கிறதான இந்த அமைப்பு கர்த்தர் ஏற்படுத்தினது. அதற்கு முன்னாடி 4000 வருஷமாக அதை ரகசியமாக வைத்திருந்தார் என்று அவர் எழுதார். எபேசியருக்கு எழுதும்போது ரகசியமாக இருந்துச்சு அந்த சபையினுடையதான இந்த காலகட்டம், சபையினுடையதான தேவனுக்கும் சபைக்கும் உள்ளதான உறவு, இது எல்லாமே ரகசியமாக வச்சுருந்தாராம். பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் வெளிப்படுத்தலையாம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் மறைமுகமாக இருந்துச்சு, யாருக்கும் வெளிப்பாடு இல்லை. அப்படி முக்கியமானது தான் சபை. இந்த சபையினுடைய காலம் மாதிரி ஒரு காலத்தை நீங்கள் சரித்திரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகம் உண்டானதுலேருந்து இதுதான் மகிமையான காலம், பூமியினுடைய மகிமையான காலம். நீங்களும் நானும் அந்த காலத்துக்குரியதான ஜனங்கள். கர்த்தர் முன்குறித்து தனக்கென்று தேர்ந்தெடுத்து தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் இந்த காலங்களை நியமித்தார். 2000 வருஷத்தை அதில் தான் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான காலத்துக்குள்ளே ஒரு கர்த்தரால் நடத்தப்படுகிறதான சபை. அப்படி இந்த சபையினுடையதான முடிவு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட தான் முடியும். அது ஆரம்பிக்கும் பொழுதே அதோடைய முடிவு நிர்ணயிக்கப்பட்டது. நான் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்களை அழைத்து கொண்டு நான் அங்கே போவேன். அதான் ஆண்டவர் சொன்னது. ரெண்டாவது, இந்த சபையினுடைய உடன்படிக்கைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கவனன்ட், கம்யூனியன் எடுக்கிறோமே, அந்த கம்யூனியனை என்ன சொல்லி எடுக்கிறோம்? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ அந்த கம்யூனியனும் அவர் வர வரைக்கும் தான் இருக்கும். பைபிள் எடுத்துக்கோங்க, கடைசியாக என்ன சொல்லி பைபிள் முடியுது? ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும். ஸோ அதுவும் வருகையோடு கூட முடிவடைகிறது. அப்போது வருகை தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிக முக்கியம். மூல உபதேசங்கள் நிறையா இருக்குது, ரட்சிப்பு, ஞானஸ்தானம், அபிஷேகம் எல்லாம் இருக்குது. அந்த வரிசையிலே வருகை தான் கடைசி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சபையினுடைய தரிசனம் அந்த வருகையை நோக்கி தான் இருக்கணும். நான் இயேசு வரும்போது போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் அவருக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஓடலாம், உழைக்கலாம், ஊழியம் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு பக்கம் மைண்ட் என்ன இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, அவர் வருகையில் நான் போயிடணும், அவ்வளோதான். அதுதான் கடைசி. வருகைக்கு போகாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு தான். வருகையில் போகணுங்கிற விஷயத்தோடு நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா வேலையும் செய்யணும். அப்போ அந்த வருகை அப்படிங்கிறது, கிறிஸ்துவினுடைய வருகை என்பது நம்ம எல்லாருக்குமான முடிவு. இப்போ ஏன் நம்ம இதை 3 நாளாக வைக்கிறோம்? ஒரு காலகட்டத்தில் வருகை பற்றின செய்திகள் 3 நாளில் 1 நாள் தான் இருக்கும். முதல் நாள் ரட்சிப்பை குறித்து இருக்கும், 2வது நாள் நீதியை குறித்து, ஞானஸ்தானத்தை குறித்து, பாவத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து இருக்கும், 3வது நாள் வருகையை பற்றி இருக்கும். ஆனால் இன்றைக்கி 3 நாட்களும் வருகையை பற்றி நம்ம வைக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரத்துக்கு ஒருத்தர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்குதுன்னா அடிக்கடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஒருவேளை பிளாட்ஃபார்மை அப்ரோச் பண்ணுது, ஒரு 200 மீட்டர் 300 மீட்டரில் இருக்குன்னா தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் வருது வருது வருதுன்னு சொல்லுவாங்க. எப்போ வரைக்கும் சொல்லுவாங்கன்னா, அது வந்து நிற்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான்
வருகை ஒரு காலகட்டத்தில் ஆவியானவருக்கு தெரிந்திருந்தது, அவருக்கு தான் காலங்கள் அறிந்தவர். இப்போ வருகை மிக சமீபம், அப்ரோச்சிங், பிளாட்ஃபார்ம்குள்ளே வர டைம் மாதிரி. அதனால் ஒரு நாள் இருந்த கூட்டத்தை எல்லாம் இப்போ 3 நாளாக மாற்றி இருக்கிறார் ஆண்டவர். இப்போது அனௌன்ஸ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாங்களும் பார்க்குறோம், ஏதாவது ஒரு இடத்தில் டெய்லி இயேசுவை பற்றின வருகையை சொல்வதற்கான ஒரு ஓப்பன் டோரை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நாங்கள் 22 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பித்த போது ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ஊழியம் இருந்தால் பெரிய விஷயம். அப்புறம் 3 ஆயிற்று, 4 ஆயிற்று. இப்போது வார நாட்களிலும் போகக்கூடிய அளவுக்கு இந்த வருகை மிக சமீபம் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். இந்த வருகையில் சபை தேவனை சந்திக்கிற இடத்துக்கு போக வேண்டும். அதற்கான நம்மை சுற்றி நிறைய அடையாளங்கள் நடக்குது. இந்த அடையாளங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வருகை எவ்வளோ சமீபம் என்பதை நாம் நிதானிக்க முடியும். நாளிகை தெரியாது, நிதானிக்க முடியும். நாளை அல்ல, அவர் வருகை எவ்வளோ சமீபம். இப்போ உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த உடனே பெருமழை பொழிய போகிறது என்று சொல்லி எலியா சொன்னது போல அந்த அடையாளங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது வருகை எவ்வளவு சமீபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் அந்த அடையாளங்கள். இயேசுவை போய் கேட்குறாங்க மத்திய 24:3 நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். இயேசு அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். மார்க் 16 சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார். இந்த அடையாளங்களை வைத்து எவ்வளவு தூரம் தீர்க்க தரிசனங்கள் உறுதிப்பட்டிருக்கிறது, வருகை சமீபம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் இன்னைக்கு முதலாம் நாளிலே ஒரு மிக முக்கியமான அடையாளத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு மாலை வேளையிலும் வேறொரு காரியம், நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் வருகை தாமதிக்குமானால் நாம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதலாவதாக ஒரு வசனத்தை, ஒரு மிக முக்கியமான வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இதை குறித்து நாங்கள் ஒரு 20 வருஷமாய் சொல்லுகிறோம். இப்போ அதற்கான காலம் வந்து விட்டது. வாசிங்கள், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். 1:6 வாசிங்கள். யோவேல் இருக்கா? ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தர் மைக்கில் வாசித்தா எல்லாரும். எண்ணி முடியாத ஒரு பலட்ச ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. கண்களை மூடுவோம். அது என் திராட்சை செடியை அழித்து. போதும், கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தலை தாழ்த்துகிறோம். எங்கே தலை தாழுகிறதோ அங்கேயே நீர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கே நாங்கள் வீழ்த்தப்படுகிறோமோ அங்கேயே எங்கள் நெருக்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். எங்கே நாங்கள் அவமானப்படுத்தப்படுகிறோமோ அங்கேயே எங்களை உயர்த்தி பிடிக்கிறவராய் இருக்கிறீர். எங்கே நாங்கள் ஆண்டவரை மரணித்தோமோ அங்கேயே எங்களை உயிரோடு கூட எழும்பி நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், மகத்துவத்தின் தேவன். தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த நாளாக இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த முதலாம் நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆண்டவரே, நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. யோவேல் புஸ்தகம் கடைசி காலத்துக்குரியதான காரியங்களை வரிசையாக சொல்லுகிறதான ஒரு புஸ்தகம். நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த யோவேல் புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 2ல் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படக்கூடியதான அந்த காரியத்தை சொல்லும் போது யோவேலுடைய தீர்க்க தரிசனத்தை தான் பேதுரு எழுதுகிறார். கர்த்தருடைய நாள் வரும் என்று பேதுரு எழுதக்கூடிய காரியங்கள் எல்லாமே யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவேல் புஸ்தகத்துக்கும் கடைசி காலத்துக்கும் நிறைய அடையாளங்கள் இருக்கு. குறிப்பாக இந்த கொரோனா நாட்களில் 2020 பழைய ஏற்பாட்டை வேறு விதமாய், இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய உண்மையான விதமாய் தியானிப்பதற்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த வசனத்தை எல்லாம் தியானிக்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இந்த தானியேலிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற அந்த புஸ்தகங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடையதான வருகை குறித்த காரியங்கள், அரசாட்சி, ஆயிடவர்ஸ் அரசாட்சி, இவையெல்லாம் டைம் லைனாக அப்படியே வரிசை கிரமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதில் ஒரு மிக முக்கியமான காரியம்தான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோவேல் புஸ்தகம், எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. எந்த இனத்தை பற்றி, எந்த மக்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? இதற்கு ஒத்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் அப்படின்னு சொன்னால்,
வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 13:1 வாசியுங்கள். வாசிங்க. இந்த வசனத்துக்கும் இங்கே ஒரு மிருகம் எழும்பி வந்ததுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கும் யோவேல் 1:5க்கும் என்ன ஒரு ஒத்துமை, ஏன் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு கேட்டால், 2வது வசனத்தில் நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. யோவேல் 1:6 அதற்கு துஷ்ட சிங்கத்தின் பற்கள் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த மிருகம் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதின்னு இருக்கு. இதை ஏன் நீங்க மிருகத்தோடு கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல்ல இதே காரியத்தை 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல் 23வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் ஒரு பலத்த ஜாதின்னு யோவேல் எழுதுறாரு. அதனுடைய விளக்கத்தை தான் யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கடைசி நாட்களிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு ராஜ்யபாரம் கடைசி நாட்களில் எழும்பி வர வேண்டும். அது எப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமானு சொல்றீங்க? யோவேல் 1:6 எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது அப்படின்னு இருக்கு. அதுவே நீங்க வெளிப்படுத்தல் 13:1 போனீங்கன்னா, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் சிங்கத்தின் வாயோட எழும்பி வருகிறது. ஆனா எங்க வருது? கடற்கரை மணல்ல அவர் நிற்கிறார். 13:1 வாசிக்கும் பொழுது, பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். கடற்கரை மணல் என்பது தீர்க்க தரிசனத்தின்படி எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா, ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாதுமான கடற்கரை மணலை போல் இருந்தது. அப்ப கடற்கரை மணல் என்பது இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் மத்தியிலே நான் நின்றேன். 13:1 வெளிப்படுத்தல். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம், சமுத்திரத்தில் ஒரு மிருகம்னா ஒரு ராஜ்யம் எழும்பி வருகிறது என்று அர்த்தம். தானியேல் 7:21 இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் யோவேலுக்கு வெளிப்படுத்துகிறார். எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. ஆண்டவர் சொன்னபடி கடைசி காலத்தில் ஒரு ராஜ்யம் எழும்பி வர வேண்டும். அந்த ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர வேண்டும். அது நமக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா 1:6 தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. யோவேல் 1:6 எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழும்பி வருகிறதுன்னு சொல்றாரு. 1:15 வாசிங்க பார்ப்போம். 1:15 அந்த நாளின் நிமித்தம் ஐயோ கர்த்தருடைய நாள். அப்போ இது வரும்போது கர்த்தருடைய நாள் என்னவா இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. 2:1 வாசிங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது. அது இந்த ஜாதி எழும்பி வருகிற காலகட்டத்தில் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3:9-10 இதோ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பதாக ஒரு பலத்த ஜாதி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். வெளிப்படுத்தல் 13:1 அதை சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு பலத்த ஜாதி, அது ஆண்டவர் சொன்னபடி ஒரு பெரிய அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் எழும்பி இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன அந்த கடைசி நாட்கள் அந்த மிருகம் எழும்பி வருகிறது என்றால், அந்த பலத்த ஜாதி எழும்பி வருகிறது என்றால், அதற்கு பின்னால் கர்த்தருடைய நாள் வருகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அதுக்கு பின்னால் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கிறது? சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்போ அந்த எண்ணி முடியாத பலத்த ஜாதி, அந்த ராஜ்யம், அந்த கவர்மெண்ட் எது என்பது நமக்கு தெரிந்தால்தான் அது. ஏன்னா இயேசு பரமேறி போனதிலிருந்து நிறைய ஜாதி பெரிய, அதாவது நிறைய கவர்மெண்ட் எழும்பி இருக்கிறது. இயேசு பரமேறி போன பிறகு ரோம சாம்ராஜ்யம், ரோமத்திலிருந்து ரிஃபார்ம்டு ரோமன் எம்பையர், பைசாண்டியர் எம்பையர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ஃபாசிசம், நாசிசம், கம்யூனிசம், உலகம் முழுக்க எத்தனையோ அரசாங்கங்கள், பலத்த ஜாதி, இப்போ இருக்கிற அமெரிக்கா வரைக்கும் பலத்த ஜாதி எழும்பி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதை கர்த்தர் சொல்லுகிறார்? எந்த கவர்மெண்ட், எந்த அரசாங்கம் எழும்பி வருகிறது? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில்
பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலைகள் என்றால் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அப்போ அந்த 7 மலைகள் என்பது எதை 7 தலைகள் என்பது எதை குறிக்கிறது? 7 மலைகளை குறிக்கிறது. 10 கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது? அதே வெளிப்படுத்தல் 17-12 வாசிங்க. 10 ராஜாக்களாம். அப்படியானால் கடைசியாக ஒரு ராஜ்யம் எழும்பி வர வேண்டும். அது 10 ராஜாக்களோடு கூட இருக்க வேண்டும். அது கடைசி நாட்களில் எழும்பி பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடியதான ஒரு அடையாளம். பொதுவாக வேதாகமத்தில் நாம் 3 விதமான செய்திகளை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டது. அப்போ ஆவியானவர் வேத வாக்கியத்தை கொடுத்திருந்தா வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த 3 பகுதிக்குள்ள தான் இருக்கும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இப்போ நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, பைபிள் முழுக்க எடுத்துக்கோங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன், பைபிளுடைய முதல் பிரசங்கியார் ஏனோக். அவர் எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்னு யூதா 14-15 சொல்லுது. 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். முதல் பிரசங்கமே நியாய தீர்ப்பு தான். 2வது பிரசங்கம் நோவாக்குரியது, 10ஆம் தலைமுறை. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, பூர்வ காலத்தையும் தப்ப விடாமல் நோவா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவருடைய 2வது பிரசங்கம் நீதியை குறித்து, அது முடிச்சாச்சு. அடுத்து ஆபிரகாமுக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார், மோசேக்கு என் பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன். இது எல்லாமே எதை குறித்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டனை, நியாய தீர்ப்பு இதை குறித்து இருக்கிறது. அதன் மூலமாக தற்காலிக ஒரு பாவ மன்னிப்பு அதை குறித்து இருக்கிறது. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதியை குறித்து இருக்கிறது. இந்த 3ல தான் இருக்கும், அப்படியே முழுக்க இருக்கும். அதோடு இயேசு வந்துட்டார். முதல் பிரசங்கியார் பைபிளில் யோவான் ஸ்நானகன் எதை பற்றி பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பாவத்தை குறித்து. அந்த மனம் திரும்பி அவங்களாம் என்ன எடுத்தாங்க யோவான் ஸ்நானகிட்ட? அது நீதியை குறித்து. இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அப்படி மனம் திரும்பாதவங்களுக்கு யோவான் ஸ்நானகன் சொன்னது நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு நியாய தீர்ப்பை குறித்து. அடுத்து இயேசு, அவர் தான் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமமாக இருக்கிறது. நீங்கள் பைபிள் முழுக்க எடுத்துக்கொள்ளுங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. இது 3 தான் இருக்கும். பாவத்திலிருந்து விடுபட்டா என்ன ஆசீர்வாதம், நீதிக்கு கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம், நியாய தீர்ப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயம் பெற்றால் என்ன ஆசீர்வாதம், எல்லாம் பைபிள் இருக்கு. இந்த 3 பேஸ் பண்ணி தான் பைபிள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை இந்த 3ஐயும் விட்டுடுது. நான் எல்லா சபையும் சொல்லலை, ஒரு 95% சபை அப்படி போயிடுச்சு. இந்த 3ஐயும் விட்டுட்டு, இந்த 3க்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தையும் விட்டுட்டு புதுசாக ஒரு ஆசீர்வாதத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதுதான் கிரேஸ், கிருபை, ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. செழிப்பின் உபதேசம் அவங்களுடைய முழுக்க இன்னைக்கு வெறும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போய்விட்டது. ஆசீர்வாதம் இருக்கிறது, பாவத்திலிருந்து விடுபடும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவோ அது இருக்கிறது. நீங்கள் நீதிக்கு கீழ்ப்படியும் போது என்ன ஆசீர்வாதமோ அது இருக்கிறது. நீங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும் போது என்ன ஆசீர்வாதமோ அது இருக்கு. ஆனால் 3மே இல்லாமல் நான் பாவம் செய்வேன், ஆனால் ஆசீர்வாதம் இருக்கு. நீ என்ன பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படி ஒரு உபதேசம் பைபிளில் இல்லை. நீ கீழ்ப்படியாமல் போனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படி ஒரு உபதேசம் இல்லை. நியாய தீர்ப்பில் நீ பாவம் செஞ்சா கூட பரலோகத்துக்கு போகலாம் அப்படிம்பாங்க, ஆசீர்வாதம். அப்படி ஒரு வசனம் பைபிளில் இல்லை. கடைசி காலத்தில் இந்த நூதனமான காரியங்கள் உங்களை வேறு விதமாக திருப்பிடுச்சு. அதனுடைய விளைவு என்னன்னா, நீங்களுமே இப்போ பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள் கூட ஆசீர்வாதம் என்பதனுடைய பேக்ரவுண்டு தெரியாமல், எது ஆசீர்வாதம் தெரியாமல் நியாய தீர்ப்பின் வசனங்களை விட்டுட்டீங்க. இதை பற்றி நீங்கள் படிக்கிறதும் இல்லை, விரும்புறதும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி என்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் இதை கேட்க தானே வந்திருக்கிறோம், நியாய தீர்ப்பின் வசனத்தை கேட்க தானே வந்திருக்கிறோம். ஏன்னா நீ ஆசீர்வாதத்தை பற்றி பேச மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம்? நியாய தீர்ப்பை பற்றி கேட்கறது தானே உட்காந்துருக்கோம். ஏன் எங்களை சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் உங்களையே சொல்லலை, இந்த மைக் வழியாக ஆன்லைனில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்த உங்களை அல்ல, வராதவர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படி வச்சுக்கோ.
இன்னைக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதத்துக்கு பின்னால் சபை ஓடுது. ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லவில்லை, அது கீழானதல்ல, மேலானது, மகிமையானது. இந்த பூமியில் கிடைக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தேவை, அதை பரலோகம் சந்திக்கிறது. நீங்கள் அந்த தேவையே ஆசீர்வாதமாக பார்த்துட்டீங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மெய்யான ஆசீர்வாத பக்கம் போகாமல் விட்டுட்டீங்க. அதனுடைய விளைவு இப்போ நியாய தீர்ப்பு வரப்போகுது. இந்த நியாய தீர்ப்பு இப்போ யோசிச்சு பாருங்க. நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்துச்சு. காயின் கட்டின கோட்டை, பட்டணம், அதனால் ஏற்பட்டதான வளர்ச்சி எல்லாம் இருந்துச்சு. இப்போ நோவாவுடைய பேழைக்குள்ள இருக்கிறது ஆசீர்வாதமா, நோவாவின் பேழைக்கு வெளியே இருக்கிறது ஆசீர்வாதமா? உள்ளதான ஆசீர்வாதம். நோவா பேழைக்குள்ள என்ன இருந்துச்சு? வெறும் மிருகங்களும் சாப்பாடும் இருந்துச்சு. இப்போ உங்களை அப்படி விட்டா ஒத்துப்பீங்களா? வெறும் சாப்பாடோடையும் மிருகங்களோடையும் விட்டா நீங்கள் ஒத்துப்பீங்களா? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு மிருகத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதுவே கஷ்டமாக இருக்குது இல்லையா? மிருகங்களோட விட்டா எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, சொல்கிறேன், ஒரு மிருகத்தோடையும் சாப்பாடோடையும் உங்களை விட்டுட்டா ஒத்துப்பீங்களா? ஆசீர்வாதம் தெரியுமா? இப்போ நோவாவுக்கு அதுதான் ஆசீர்வாதம். இல்லைன்னா அழிஞ்சு போயிடுவார், செத்து போயிடுவார். அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். அந்த தேவை தான் நம்முடைய ஆசீர்வாதம், அவ்வளோதான். ஆனால் மெய்யான ஆசீர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் அவைகளை நமக்கு வைத்திருக்கிறார். இங்கே உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் கொடுப்பார், வாட் எவர் இட் இஸ். இப்போ பாருங்க, நம்ம சபையை எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிக்கும் போது இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படலை. 2 ஸ்பீக்கர், ஒரு மைக் இருந்தால் போதும். அன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை, அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவும் தேவைப்படுது. இவ்வளோ இருந்தால் தான் இவ்வளோ பேருக்கு பேச முடியும். இது ஆசீர்வாதம் இல்லை, தேவை. கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவ்வளோதான். நாளைக்கு இதை விட அதிகமாக தேவைப்படும். அதை வாங்கிறதுக்கு க்ரோர்ஸ் கூட செலவாகும். பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் அது கோடியா லட்சமா அல்ல, தேவையா தேவையில்லையா, அவ்வளோதான் அங்கே முக்கியம். ஆனால் உங்களுடைய என்னுடைய தேவை என்ன தெரியுமா? இந்த தேவை அல்ல, என்னுடைய தேவை என் ஆத்மாவுக்குரியதாக இருக்கிறது, அது இனி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு இதில் தான் உங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு உலக கூட்டம் உங்களை டைவர்ட் பண்ணிட்டு, நீ என்ன வேணாலும் கேளு, எது வேணாலும் கேளு, உனக்கு ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தெரிஞ்சவருக்கு என்ன கலர் கார் கொடுக்கணும்னு தெரியாதா? அவர்கிட்ட போய் இன்ன கலர் கார் வேணும்னு நீங்கள் கேட்பீங்களா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க. கேட்கும் போது ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபை பண்ணி கேளுங்க, இதை பர்டிகுலராக கேளுங்க, அப்போ தான் ஆண்டவர் தருவார். எதுக்கு? அவருக்கு என்ன தெரியாதா? நமக்கு என்ன தாய் கொடுக்கணும், என்ன தகப்பன் கொடுக்கணும், நமக்கு தோலுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஆண்டவருக்கு நம்ம சுற்றி என்ன தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை டைவர்ட் பண்ண பார்க்குது. ஏன்னா உங்களை இதை கேட்க சொல்லிட்டா நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. சொல்றது புரியுதா? உங்கள் பையனுக்கு நீங்களே சொல்லுவீங்களே, இப்படி விளையாடிட்டே இருந்தால் எப்படா படிப்பேன்? ஒன்று விளையாடணும், இல்லைன்னா படிக்கணும். ஒன்று நீங்கள் உலகத்தை தேடணும், இல்லை பரலோகத்தை தேடணும். ரெண்டையும் சேர்த்து உங்களால் செய்யவே முடியாது. 2 நினைவுகளால் குந்தி நடக்கவே முடியாது. புதிய திராட்சரசத்தை பழைய துருத்தியில் ஊற்றவே முடியாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்தில் போங்கள். நான் இப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தருடையதான ஸ்தானாதிபதியாய் நின்று சொல்லுகிறேன், உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்க பரலோகம் போதுமானதாக இருக்கிறது. The heavenly government will give whatever you need. அதை அனுபவித்தவன் என்கிறதான முறையில் பிராக்டிக்கலாக நான் சொல்லுகிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை 33 வருஷத்துக்கு முன்பாக கரங்களை பிடித்தேன். ஒரு நிமிஷம் கூட இயேசு எனக்கு கெட்டவராய் இருந்ததே கிடையாது. 33.5 வருஷமும் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். என் தேவைகள் அத்தனையும் சந்தித்திருக்கிறார். நான் கேட்காமலே எனக்கு என்ன வேண்டும் என்பதை முன்பதாகவே தந்திருக்கிறார். அப்படி இருக்கிற என் தேவன்கிட்ட போய் நான் கேட்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது. நான் கேட்க வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? மேலானவைகள், பரலோகத்துக்குரியவைகள், மகிமையானவைகள். அப்படி ஒரு காரியம்தான். நியாய தீர்ப்பின் மூலமாக எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரே, அதைத்தான் பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் செஞ்சாங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி எனக்கொன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். அவங்களுடைய பார்வையெல்லாம் இனி வரதா இருந்துச்சு. இன்னைக்கு உங்க கடைசி காலத்தில் உபதேசம் என்னவாயிருச்சு? உங்களை கீழே பார்க்க சொல்றாங்க. பொதுவாக பாருங்க, இயேசு கிறிஸ்துவ 3 இடத்துக்கு பிசாசு கூட்டிட்டு போவான். இந்த செய்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் கர்த்தர் யாருக்கு பேசுறாருன்னு தெரியல. பிசாசு 3 இடத்துக்கு இயேசுவை கூட்டிட்டு போவான். 4ஆம் அதிகாரம் மத்தியில் இருக்கு, கூட்டிட்டு போவான். முதல்ல சொல்ற வார்த்தை, வனாந்தரத்தில் வச்சு இந்த கல்லுகளை
அப்பமாக்கி புசியும். இப்போ நல்லா கவனிங்க, கல் எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். இப்போ இயேசு அதை ஜெயிச்சிட்டார். அடுத்த எங்கே கூட்டிகிட்டு போனா? தேவாலயத்தின் உப்பரக்கிக்கு. இப்போ என்ன சொன்னான்? தாழ குதியும். எங்கே குதிக்க சொல்கிறான்? கீழே. அதையும் இயேசு ஜெயிச்சிட்டார். இப்போ எங்கே கூட்டிகிட்டு போனான்? மலையின் உச்சிக்கு, சிகரத்துக்கு. இப்போ என்ன சொன்னான்? பூமியில் உள்ள அத்தனையும் காட்டினான். அதுவும் எங்கே தான் இருக்குது? பிசாசு எப்பவுமே கீழானவைகளை குறித்து தான் பேசுவான், கீழானவைகளை குறித்து தான் காண்பிப்பான், கீழான உள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லுவான். ஆனால் இயேசு எப்பவுமே வானத்தை நோக்கி, பிதாவை நோக்கி, அவருடைய பார்வை முழுக்க உதவி வரும் கண்மலையை நோக்கி இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளா ஒரு உபதேசத்தை கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தரிடத்துல வந்ததா, பிசாசு கிட்ட வந்துச்சா? கீழானவைகளை குறித்து உங்களை நோக்க சொன்னால் அது பிசாசினிடத்திலிருந்து வந்தது, மேலானவைகளிடத்து நோக்க சொன்னால் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், மகத்துவமானவைகளை வைத்திருக்கிறார். அவைகளை சந்திக்கிற நேரமும் வந்துடுச்சு, அதை கொடுக்கிற காலம் நமக்கு நெருங்கிடுச்சு.